கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் செமினரி நடத்தும் வேதப்பாட வகுப்பு 6. இன்றைக்கும் வேதப்பாட வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது புதிய ஏற்பாடு 4 சுவிசேஷங்கள்: மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் செமினரி நடத்தும் இந்த வேதாகம கல்லூரிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேத பாடங்களை கருத்தாய் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபம் செய்து இந்த வேதாகம பாடத்தை நாம் துவங்குவோமாக. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தூய பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, அருமையான இந்த கற்றுக்கொள்ளுகிற வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேத பாடத்தை கற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த வேத பாடங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. எங்களுக்கு தேவையான காரியத்தை நீரே கற்றுத்தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வேதாகம கல்லூரியிலே நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிற இந்த பாடமானது, நான் எடுக்கக்கூடிய இந்த பாடமானது உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே 4 சுவிசேஷங்கள் என்ற பாடத்தை உங்களுக்காக நான் தயாரித்து கொண்டு வந்திருக்கிறேன். நாம் புதிய ஏற்பாட்டை கருத்தாய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக 4 சுவிசேஷங்களை நாம் தெளிவாக கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதி தான் இந்த 4 சுவிசேஷங்கள். இந்த 4 சுவிசேஷங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார், அநேக உவமைகளை சொல்லி இருக்கிறார், அநேக உபதேசங்களை நமக்கு கொடுத்து விட்டு சென்று இருக்கிறார். எனவே அவருடைய பிறப்பு முதல் உயிர்த்தெழுதல் வரையிலான காரியங்கள் எல்லாம் இந்த 4 சுவிசேஷங்களும் அடங்கி இருக்கிறது. எனவே அதை நாம் தெளிவாக கற்று அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில பிரயோகப்படுத்துவோம் என்றால் அது நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எனவே இந்த 4 சுவிசேஷங்கள் என்ற வேத பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு காரியம். ஆனால் அன்பானவர்களே, இதிலே நாம் மிகவும் முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் எடுத்த உடனேயே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நுழைந்து அந்த 4 சுவிசேஷங்களுக்குள்ளே நுழைந்து நாம் சென்று பார்ப்போம் என்றால் அதில் நிறைய காரியங்கள் பழைய ஏற்பாட்டிலே இல்லாத காரியங்கள் அதிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, ஞானஸ்நானம் என்பது பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்படவில்லை. அதே போல பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள், இன்னுமாக ஜெப ஆலயம் என்கிற ஒரு அமைப்பு, அந்த மாதிரி நிறைய காரியங்கள் உண்டு. எனவே இது எதுவுமே நமக்கு பழைய ஏற்பாட்டிலே கிடையாது, புதிய ஏற்பாட்டிலே மாத்திரம் அது வருகிறது. எனவே பழைய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு சில காரியங்கள் நமக்கு புதிய ஏற்பாட்டிலே திடீரென்று தோன்றுவதை போல இருக்கிறது. அது திடீரென்று எங்கேயோ இருந்து முளைத்து கிளம்பி வருகிறது அல்ல. எனவே அதனுடைய துவக்கத்தை நாம் சற்று ஆராய்ந்து விட்டு அப்புறமாக நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நுழைந்து இந்த சுவிசேஷங்களை கற்றுக்கொள்வோம் என்றால் அது நமது வேத அறிவுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எனவே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சற்று பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களை பின்னோக்கி சிறிது நடத்திவிட்டு நாம் மறுபடியும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வந்து 4 சுவிசேஷங்களில் நுழைந்து இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் நமக்காக செய்த ஊழியத்தை நாம் மேன்மையாக நாம் படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனவே இப்போது நாம் சற்று பின்னோக்கி நாம் பார்ப்போம் என்றால், உங்களுக்கு ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறபடி அது சிருஷ்டிப்பு குறித்த பாடத்திலே ஆதாம் ஏவாள் சிருஷ்டித்தார், தேவன் சிருஷ்டித்தார். அதற்கு பிறகாக ஏனோக்கு இருந்தார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா இருந்தார். அதுக்கு பிற்பாடு ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாம், அவருடைய குமாரன் ஈசாக்கு, பிற்பாடு யாக்கோபு வருகிறார்கள். இதுல யாக்கோபு முக்கியமானவர். ஏனென்றால் யாக்கோபிலிருந்து தான் இந்த 12 கோத்திரங்கள் தோன்றுகின்றன. எனவே இந்த 12 கோத்திரங்களை பற்றின ஒரு சிறிய ஒரு அறிமுகத்தை நாம் செய்துவிட்டு அதன் பிறகாக நாம் கடந்து செல்வோம் என்றால் நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்.
ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே கோத்திரங்கள் பற்றின சமாச்சாரங்கள் அங்கே நிறைய உண்டு. எனவே அதை பற்றி நாம் அந்த இடத்துல நின்று புதிய ஏற்பாட்டில் நின்று சிந்திப்பதை விட இது எப்படி வந்தது, அந்த கோத்திரங்களுடைய பெயர்கள், உதாரணத்துக்கு இந்த ராகேலுடைய கிணறு, யாக்கோபுடைய கிணறு, ராகேலுடைய கல்லறை, அந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் வரும். எனவே அதான் அவர்கள்லாம் யார், அது எப்படியாக அந்த காரியங்கள்லாம் வந்தது, எனவே சற்று ஒரு ரொம்ப விளக்கமாக தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு ஆதி ஆகமத்தை கற்றுக் கொடுப்பதற்கு தனியே உங்களுக்கு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த டீடைல்டு ஸ்டடியை உங்களுக்கு நடத்தி கொடுப்பார்கள், விரிவான பாடத்தை அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். எனவே நாம் சுருக்கமாக நாம் பார்க்கலாம். இப்போது யாக்கோவுடைய வாழ்க்கையிலே அவருக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். யாக்கோவுக்கு 4 மனைவிகள் இருந்தார்கள். முதலில் அவர் திருமணம் செய்தது, அவர் ராகேலை மிகவும் நேசித்தார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டது யார் என்றால் லேயாள். லேயாளைத்தான் அவருக்கு அவருடைய மாமனார் அவருக்கு கொடுத்தார். எனவே அதற்கு பிற்பாடாக லேயாளுடைய பணிவிடைக்காரியாக இருந்த சில்பாலை அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். பிற்பாடாக ராகேலுடைய பணிவிடைக்காரியாக இருந்த பில்காலையும் அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். ஆக மொத்தம் யாக்கோவுக்கு 4 மனைவிகள் உண்டு. இந்த 4 மனைவிகளுக்கும் சேர்த்து மொத்தமாக 12 குமாரர்கள் யாக்கோவுக்கு இருக்கிறார்கள். யாக்கோவு பதான் அராம் என்ற இடத்துல சேரும் பொழுது 12 குமாரரும் அவருக்கு பிறந்து விட்டார்கள். இதுல ஒரு மனைவி இறந்து விடுகிறார். ராகேல் அந்த பென்யமீன் என்கிற அந்த பிள்ளை பிறந்த பொழுது அந்த ராகேல் இறந்து விடுகிறார். மற்ற 3 மனைவிகளும் அங்கே இருக்கிறார்கள். 12 பிள்ளைகள் உண்டு, ஆண் பிள்ளைகள். கூடவே லேயாளுடைய குமாரத்தி ஒரு தீனாள் என்கிற ஒரு பெண்ணும் உண்டு. ஆனால் இந்த தீனாள் இந்த கோத்திர பிதாக்களுடைய பட்டியலில் அவர்கள் வருவது கிடையாது. எனவே இந்த யாக்கோவினுடைய 12 குமாரர்களுடைய பெயர்களை மாத்திரம் நாம் நினைவில் கொள்ளும்படியாக நாம் இந்த நேரத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அது நீங்கள் கருத்தாய் இந்த 12 பேரினுடைய பெயர்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளும்படி உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதுக்கு அப்புறம் வருகிற எல்லா பாடங்களுக்கும் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். உங்களுக்கு அதை கருத்தாய் நீங்கள் அந்த 12 பேரினுடைய பெயர்களை நீங்கள் நினைவில் நிறுத்தும்படியாக நீங்கள் முயற்சி எடுக்கும்படியாக உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இப்போது யாக்கோவுக்கு 12 குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்தெந்த நேரத்திலே யாக்கோவுக்கு பிறந்தார்கள் என்பதை இப்போது நாம் வசனத்தின் வாயிலாக நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 35:23 முதல் 26 வரை. யாக்கோபின் குமாரர் 12 பேர். யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசாக்கார், செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர். யோசேப்பு, பென்யமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர். தான், நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர். காத், ஆசேர் என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான் அராமிலே பிறந்த குமாரர். வசனத்தில் கூறப்பட்டுள்ளபடி லேயாளுடைய குமாரர்கள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசாக்கார், செபுலோன் ஆகிய 6 பேர். ராகேலுடைய குமாரர் யோசேப்பு மற்றும் பென்யமீன். ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்காலுக்கு பிறந்த குமாரர்கள் தான் மற்றும் நப்தலி. லேயாளுடைய பணிவிடைக்காரியாகிய சில்பாலுக்கு பிறந்த குமாரர்கள் காத் மற்றும் ஆசேர். யாக்கோபுக்கு பிறந்த குமாரர்களும் 12 கோத்திர பிதாக்களும் இவர்களே. அன்பானவர்களே, இப்போது நாம் வாசிக்க கேட்ட வசனத்தின்படி யாக்கோபுடைய 4 மனைவிகளும் அவருடைய 12 குமாரர்களும் ஒவ்வொருத்தராக அவர்கள் யார் யாருக்கு பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக வாசித்து ரூபன் முதல் பென்யமீன் வரையிலும் யாருடைய குமாரர் என்பதை நீங்கள் நினைவில் தயவு செய்து நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த நாள் வரைக்குமாக இன்று வரையிலும் இஸ்ரவேல் தேசத்திலே இவர்களுடைய பெயர்கள் இன்றும் இருக்கிறது. முக்கியமான விஷயம், இஸ்ரவேல் தேசம் யோசுவாவின் காலத்திலே பங்கிடப்பட்ட போது ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரிலே தான் அவர்கள் சீட்டு போட்டு எடுத்து அந்த கோத்திரத்தினுடைய பெயரைத்தான் அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் அவர்கள் வைத்தார்கள். எனவே அது ஒவ்வொரு கோத்திரத்தின் பெயரிலே தான் அந்த நாடுகள் அழைக்கப்பட்டது. அந்த 12 பேரிலிருந்து யோசேப்பு அவர் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார்.
அங்கே தேவனுடைய கிரியைகளின்படி, தேவனுடைய கிருபையின்படி அவர் அங்கே பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டார். மறுபடியுமாக யோசேப்பினுடைய சகோதரர்கள் 11 பேரும், யாக்கோவும் எல்லாம் அவங்க குடும்பத்தோட 70 பேர் மொத்தமாக அவர்கள் எகிப்து தேசத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே அவர்கள் வாசம் செய்து பிற்பாடாக ஒரு யோசேப்பெல்லாம் மரித்த பின்பாக அதற்கு பிற்பாடு யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்து இவர்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி, இந்த வரலாறுகள்லாம் ஏற்கனவே நாம் படித்த விஷயங்கள் தான். ஆனால் உங்களுக்கு நினைப்பூட்ட நான் விரும்புகிறேன். அப்படியாக அவர்கள் அடிமைப்பட்ட நேரத்திலே கர்த்தர் மோசேயை எழுப்புகிறார். மோசே வந்து அவர் பிறந்து 40 வருஷம் பார்வோனுடைய அரண்மனையிலே இருக்கிறார். அப்புறமாக 40 வருஷம் அவர் அரண்மனை எகிப்தை விட்டு வெளியேறி அந்த சீனாய் வனாந்தரத்திலே அவர் திருமணம் செய்து அங்கே தன் மாமனாருடைய வீட்டில் இருக்கிறார். மறுபடியும் எகிப்துக்கு வந்து அந்த ஜனங்களை பார்வோனுடைய கையிலிருந்து விடுவித்து மறுபடியும் கொண்டு போய் வனாந்தர பிரயாணம் 40 வருஷம் செய்து அவர்களுடைய கானானுடைய வாசல் வரையிலும், யோர்தான் நதி வரையிலும் அவர் கொண்டு போகிறார். அப்புறமாக மோசே மரிக்கிறார். மோசேவுக்கு பின்பாக யோசுவா அந்த பொறுப்பை எடுத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தனித்தனியாக அந்த கானான் தேசத்தை சீட்டு போட்டு அவர் பங்கிட்டு கொடுக்கிறார். தேவனுடைய செயலின்படி இது எல்லாம் நடந்தது. யோசுவாவினுடைய காலத்துக்கு பின்பாக நியாயாதிபதிகள் இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் விசாரித்தார்கள். அது சுமார் 250 வருடங்கள் இருக்கும். அந்த காலத்துக்கு பிறகாக சாமுவேல் வருகிறார். அதுல கடைசி நியாயாதிபதியாக சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் காலத்துக்கு பின்பாக ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்கிறார்கள். ராஜா எங்களுக்கு தேவை என்று கேட்கிறார்கள். மற்ற புறஜாதிகளுக்கெல்லாம் ராஜா இருக்கிறார், எங்களுக்கு ஒரு ராஜா தேவை என்று வருந்தி கேட்டதன் விளைவாக சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி சவுலை ராஜாவாக அவர் ஏற்படுத்துகிறார். சவுல் ராஜாவாக வந்து 40 வருடங்கள் அரசாளுகிறார். மறுபடியுமாக சவுலுக்கு பின்பாக தாவீது ராஜா 40 வருஷம் அரசாளுகிறார். நம்முடைய பாடம் இன்னும் பின்னாலே இருக்கிறது. இந்த சரித்திர பிரகாரமான இந்த டீட்டெயில் எல்லாம் அந்த பாடங்கள் வரும்போது நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயங்களை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். அதுதான் இப்போது நமக்கு முக்கியம். இந்த வரலாறு நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு முக்கியம். யாருக்கு பிற்பாடு யார் வந்தார்கள், இதை ஒரு சிறிய ஒரு திரும்பி பார்த்தல், அதுதான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தாவீது ராஜாவின் காலத்துக்கு பிற்பாடு சாலமோன் அங்கே பட்டத்துக்கு வந்து அரசாளுகிறார். அவர் 40 வருடம் அரசாளுகிறார். 3 சவுல், தாவீது, சாலமோன் 3 பேருமே 40 வருடங்கள் அரசாளுகிறார்கள். இப்படியாக இந்த நேரத்திலே சவுலினுடைய வேலை என்னவாக இருந்தது என்றால், அவர் முதலாவது ஏற்படுத்தப்பட்ட ராஜா. எனவே நியாயாதிபதிகள் காலத்திலே அவர்கள் ஒரு பகுதியை மட்டும் அரசாட்சி செய்தார்கள், நியாயம் விசாரித்தார்கள். அந்த இடத்திலே மாத்திரமே அவர்கள் பாதுகாப்பு இருந்தது. உதாரணத்துக்கு சிம்சோன் இருந்த பகுதியிலே பெலிஸ்தர்கள் வருவார்கள், பெலிஸ்தர்களை அவர் துரத்தி அடிப்பார், திரும்பவுமாக பெலிஸ்தர்கள் வருவார்கள். இப்படியாக போக்குவரத்துமாக இருந்தது. கிதியோனுடைய காலத்திலே மீதியானியர்கள் அந்த பகுதியிலே வருவார்கள். அப்படியாக இந்த யோர்தானுக்கு கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமுமாக அவர்கள் மாறி மாறி அவர்கள் ஆட்சி செய்தார்கள். முழு இஸ்ரவேல் தேசத்தையும் அவர்களால் கைப்பற்றி ஒரு முழுமையான ஒரு ராஜ்யத்தை கொண்டு வர முடியவில்லை நியாயாதிபதிகள் காலத்தில். எனவேதான் அந்த ஜனங்கள் ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்கிறார்கள். சவுல் காலத்திலே அந்த முயற்சி எடுக்கப்படுகிறது. ஆனால் முழுமையான யுத்தம் தான். சவுளுடைய காலத்தில் யுத்தம் பண்ணி என்னதான் யுத்தம் பண்ணினாலும் சவுல் பெலிஸ்தரை முறியடிக்க முடியவில்லை. நமக்கு அறிந்திருக்கிறபடி தாவீது வாலிபனாக இருக்கும் போதே வந்து பெலிஸ்தரை எல்லாம் முறியடிக்கிறார். இந்த கோலியாத்தை முறியடித்த சம்பவம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். அப்படியாக அந்த அப்பவும் முழு ராஜ்யமும் அது உருவாக்கப்பட்டதா என்று கேட்டால் அப்போதும் இஸ்ரவேல் தேசம் முழுமையாக உருவாக்கப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் சவுல் அரசாண்ட 40 வருடங்களும் அவர் அந்த யுத்தங்களிலேயும் தாவீதை கொலை செய்ய தேடுவதிலேயுமே தன்னுடைய 40 வருடத்தை அவர் முழுமையாக கழித்து விட்டார். இந்த தேசத்தை விரிவுபடுத்த வேண்டிய முயற்சியிலே அவர் வந்து முழுமையான வெற்றியை அவர் காணவில்லை. ஏனென்றால் ஒரு பக்கம் அவர் தாவீதை கொலை செய்கிற முயற்சியிலேயே அவர் வந்து அப்படியாக அவர் கடந்து சென்றதுனாலே இந்த முயற்சியிலே சில நேரங்களிலே அவர் வெற்றி பெற முடியவில்லை.
எனவே இப்போ தாவீது ராஜாவினுடைய காலம் வருகிறது. தாவீது ராஜா ஓரளவுக்கு அவர் ஓடி திரிந்தாலும், சவுலுக்கு பயந்து அவர் ஓடி திரிந்து கொண்டிருந்தாலும், தன்னுடைய அரசாட்சி காலத்திலேயே அவர் ஓடி உயிருக்கு பயந்து, அப்சலோமுக்கெல்லாம் பயந்து அவர் கொஞ்ச காலங்கள் அப்படியாக ஓடி திரிந்தாலுமே, அவ்வப்போது அந்த சுற்றி இருந்த எதிரிகளை அவர் விரட்டி, பெலிஸ்தருக்கெல்லாம் ஏற்கனவே தாவீது என்றாலே பயம், அவர்களுடைய பெரிய யுத்த வீரனையே கொன்று அவர் தலையை வெட்டின ஒரு மனிதன் தாவீது. எனவே அந்த பயம் ஏற்கனவே பெலிஸ்தருக்கு இருந்தது. அதே போல முக்கியமாக எருசலேம் என்னும் நகரமே எபூசியர்கள் வசம் இருந்தது. அது தாவீது ராஜாவின் காலத்தில் தான் அது பிடிக்கப்பட்டது. அது தாவீது ராஜா போய் அதை பிடித்து அவர்களை எல்லாம் அந்த ராஜாவாகிய அர்பானா என்பவரை அவர் கொண்டு வந்து அங்கே வைத்து அவர்களை எல்லாம் கொஞ்சம் மரியாதையாக நடத்தி, என்றாலும் அந்த நிலப்பகுதியை இஸ்ரவேலோடு சேர்த்த பெருமை தாவீது ராஜாவுக்கு தான். எனவே அந்த நிலப்பரப்புகளை அவர் அதிகப்படுத்தினார். இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜ்யத்தை அவர் விரிவுபடுத்தினார் என்றே சொல்ல வேண்டும். ஏன் இதை இவ்வளவு அழுத்தமாக நாம் சொல்லுகிறோம் என்றால், சாலமோனுடைய காலத்திலே அப்படியான ஒரு முயற்சிகள் எடுக்கப்படவில்லை. ஏனென்றால் சாலமோனுடைய காலத்திலே தேவாலயம் கட்டுவதிலும், அவர் சுற்றி இருந்த தேசத்தில் உள்ள ராஜாக்களினுடைய அந்த மகள்களை எல்லாம் அவர் திருமணம் செய்து சொந்தக்காரர்களாக ஆக்கி கொண்டாரே ஒழிய ராஜ்யத்தை அவர் விரிவுபடுத்தவில்லை. சாலமோன் காலத்துல யுத்தங்கள் எதுவும் கிடையாது. அவர் தேவாலயத்தை கட்டுவதே அவர் முக்கியமான பணியாக இருந்தது. அதை விட அவர் அரண்மனையை இன்னும் நேர்த்தியாக அவர் கட்டி கொண்டார். இன்னும் பல இடங்களில் அவர் மாளிகைகளை எல்லாம் கட்டி அவர் சுலபமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிற பணியிலே இந்த சவுல், தாவீது, சாலமோன் இவர் 3 பேரிலுமே தாவீது ஓரளவுக்கு முழுமையான வெற்றியை பெற்றார் என்றே நாம் சொல்ல வேண்டும். எனவே அவருடைய காலத்தில் நடந்த அந்த ராஜ்யத்தினுடைய விரிவாக்கம் தான் இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்திலே நமக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளை இப்போது அந்நியர் வசம் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும், ஆனால் தாவீது ராஜாவின் காலத்தில் அந்த முயற்சி எடுக்கப்படவில்லை என்றால் இன்னும் இஸ்ரவேல் என்னும் நாடு சின்னதாக சுருங்கி இருக்கும். எனவே அந்த முயற்சியை எடுக்கும்படி கர்த்தர் தாவீதுக்கு ஞானத்தை கொடுத்து, அவருக்கு யுத்தத்திலே வல்லமை கொடுத்து அவரை வழி நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தை அவர் சற்று விரிவுபடுத்தி நன்றாக அதை ஒரு கட்டமைத்து விட்டு தான் சாலமோன் கையிலே கொடுத்து விட்டு அவர் சென்றார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்போது முழுமையான இஸ்ரவேல் தேசம், சாலமோனுடைய ஆட்சி காலம் முழுமையான ஒரு இஸ்ரவேல் தேசமாக இருக்கிறது. எனவே இந்த பாடத்தை இதோடு நாம் இந்த இடத்துல நாம் நிறைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இனி வரும் பாடத்திலே இந்த இஸ்ரவேல் தேசமானது சாலமோனுடைய அரசாட்சி காலத்துக்கு பின்பாக எப்படி அது பிரிக்கப்பட்டது, 2ஆக பிரிக்கப்பட்டது, 2ஆக அது உடைந்தது, அதனுடைய காரியங்களை பற்றி நாம் மறுபடியும் தெளிவாக நாம் காணலாம். எனவே இந்த பாடத்திலே நீங்கள் இருக்கிற விஷயங்களை நீங்கள் தயவுசெய்து குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எடுத்து நீங்கள் அதை நன்றாய் அதை விளங்கி படிக்கும்படி உங்களை நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய 6ஆம் வேத பாட பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இப்பொழுது கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். முதலாம் கேள்வி, இஸ்ரவேலின் 12 கோத்திர பிதாக்களின் தகப்பனார் பெயர் என்ன? முதலாம் கேள்வி, இஸ்ரவேலின் 12 கோத்திர பிதாக்களின் தகப்பனார் பெயர் என்ன? இரண்டாம் கேள்வி, 12 கோத்திர பிதாக்களில் முதலில் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டவர் யார்? இரண்டாம் கேள்வி, 12 கோத்திர பிதாக்களில் முதலில் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டவர் யார்? மூன்றாம் கேள்வி, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா யார் என்று ஆசிரியர் கூறுகிறார்? மூன்றாம் கேள்வி, இஸ்ரவேலுடைய முதல் ராஜா யார் என்று ஆசிரியர் கூறுகிறார்? நான்காம் கேள்வி, இஸ்ரவேலை முழுவதுமாய் ஆண்ட கடைசி ராஜாவினுடைய பெயர் என்ன? நான்காம் கேள்வி, இஸ்ரவேலை முழுவதுமாய் ஆண்ட கடைசி ராஜாவினுடைய பெயர் என்ன? ஐந்தாம் கேள்வி, இஸ்ரவேலுடைய நிலப்பரப்பையும் ராஜ்யத்தையும் பெருமளவு விரிவுபடுத்தின ராஜா என்று ஆசிரியர் யாரை கூறினார்? ஐந்தாம் கேள்வி, இஸ்ரவேலுடைய நிலப்பரப்பையும் ராஜ்யத்தையும் பெருமளவு விரிவுபடுத்தின ராஜா என்று ஆசிரியர் யாரை கூறினார்? இப்பொழுது கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிலை அனுப்பி வையுங்கள். தொடர்ந்து கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் பைபிள் செமினரி வேத பாட வகுப்புகளை நீங்கள் கவனித்து கற்று ஊழியத்தில் பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவ்வூழியத்திற்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு தெரிவிக்க
கண்மலை பிரேயர் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒவ்வொரு வீடியோவையும் லைக் செய்து நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் செய்து உங்கள் ஆதரவை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.